ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YesmaSamayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி. முதல்ல எல்லாத்துக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கான ரெசிபிஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கள ஆப்ஷனை தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிறது லட்டு, சீடை, அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் நான் 1 கப் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு அரை கப்பு வீதம் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காயை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கடாயில் ஒரு 50 மில்லி அளவுக்கிட்ட நெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக முந்திரியை உடச்சி போட்டுக்கலாம். நீங்கள் இது கூட வேறு என்னென்ன நட்ஸ் தேவையோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். இது நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நெய்யிலேயே வறுபட்டு வரட்டும். இது நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை இறக்கிட்டு நம்ம அப்படியே அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தனத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு கரண்டி விட்டு நல்லா கிளறிக்கலாங்க. ஏன்னா இப்படியே நம்ம கை வச்சிட்டோம்னா கை சூடாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கரண்டியில் கிண்டி விட்டுட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கையில் பிசைஞ்சு விடுங்க. அதாவது கை பொறுக்கிற சூட்டில் பிசைஞ்சு விடுங்க. நம்ம லட்டு பிடிக்கும்போது ஓரளவுக்கு சூடு இருந்தால் தான் நம்ம லட்டு இறுக்கமாக பிடிக்க முடியும். இப்போது நான் நெய்யை ஃபுல்லாக பிசைஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இறுக்கி பிடிச்சோம்னா கையில் நமக்கு உருண்டை வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வருது இல்லை? இது கரெக்டான பதம். இது எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் நம்ம மிக்சியில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அரை கப்புக்கு மேலே கொஞ்சமாக வெல்லத்தை பொடிச்சு போட்டிருக்கேன். ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நமக்கு ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். அப்போ தான் அப்போ நல்லா சாஃப்டாக உப்பி வரும். கூடவே நம்ம ஏலக்காய் விதைகளை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இது மையறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சிலேயே போட்டு மாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை துருவி கொட்டியிருக்காங்க. தேங்காயை நம்ம எதுக்காக வறுத்து போடுறோம்னா நம்ம அப்போ மறுநாள் வச்சு சாப்பிட்டாலுமே கூட நல்லாயிருக்கும். அதுக்காக தான். ஒருவேளை தேங்காய் நம்ம பச்சையாக சேர்த்துட்டோம்னா நூல் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்காக நீங்கள் நெய்யிலேயே வறுத்து போட்டுட்டிங்கன்னா கெடாமையே அப்படியே இருக்கும். நம்ம ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். இப்போது நெய்யிலேயே தேங்காய் நல்லா கிறிஸ்பியாக வறுபட்டு வந்துடுச்சு. இதை இப்போது நம்ம பேட்டரில் கொட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவில் தேங்காயை சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அப்பா சுடுற அளவுக்கு பேட்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக இணக்கமாக இருக்கிற மாதிரி தெரிகிறதுனால நான் இது கூட இன்னும் 1 ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய பேட்டர் திக்காக சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. பாருங்கள், நான் இப்போது அரிசி மாவு சேர்த்தனதுக்கு அப்புறமா எனக்கு அப்பம் மாவு கரெக்டாக வந்துடுச்சு. இதை இப்போது எண்ணெய் காய வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இதில் நான் ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி எடுத்துக்கிறேன். அப்பத்தை நீங்கள் இது போல் மட்டும் செய்யாமல் பணியார சட்டியில் நெய் விட்டு நெய் அப்பமாக கூட செய்யலாங்க. நான் இன்றைக்கி எண்ணெயிலே பொரித்து எடுத்துக்கிறேன். இது போல் ஒன்றா நம்ம ஊற்றி எடுத்துட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இறக்க போகிறோம். பாருங்கள், அப்போ வெந்து அதுவாகவே உப்பி மிதந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்மளோட அப்பம் சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். நம்மளோட டேஸ்டி அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சீடை. இதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை இப்போது கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப ரோஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. அரிசி மாவு நம்ம வறுக்கும் போது 1 நிமிஷம் வறுத்தா போதும்.
நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அரிசி மாவு நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும். உடனே அதை இறக்கி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க அரிசி மாவோட ப்ராசஸ். இப்போ இதுக்கு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அரைக்க போகிறோம். அதை நம்ம வறுக்க தேவையில்லை. இப்போ இதை 2யும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நல்லா ஜலிச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக செய்கிறதுனால எதுவும் சேர்க்கலை. இப்போது நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போது சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்தாச்சு. இப்போது நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிக்க போகிறோம். அதாவது இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக பிடிச்சிட்டு நம்ம ஒரு விரலில் மட்டும் வச்சு உருட்டினாவே போதும். நமக்கு சீடை கரெக்டாக உருண்டு வந்துடும். இது எடுத்து வச்சுட்டு நம்ம கீழே எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்தாச்சு. நீங்கள் உருண்டை உருட்டும் போது ஒரு ஈரட் துணியை மாவு மேலே போட்டு வச்சுட்டு உருட்டுங்க. இப்போது நம்ம சீடை வெடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஊசி எடுத்து இந்த போல் சின்ன சின்னதாக குத்தி எடுத்துக்கலாம். சீடையை நம்ம இப்படி குத்தலைன்னா அது நம்ம மூஞ்சிலே குத்திடுங்க. அதனால் நீங்கள் பார்த்து சீடையை இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு சீடை கூட வெடிக்கவே வெடிக்காது. அதுக்கு 100% கேரண்டிங்க. நீங்கள் இது மாதிரி செய்யாமல் போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக சீடை பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஹோல்ஸ் வேணாம், எனக்கு சீடை முழுசாக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சீடை வெடிக்க ஆரம்பிச்சிடுங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் குத்தி குத்தி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதை குத்தி குத்தி எடுத்து வைக்கும்போது எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்ததுங்க. நான் ஊசியில் குத்தி குத்தி டக்கு டக்குன்னு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போது நம்ம எல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்ச சீடை போட்டுக்கலாம். அதாவது எண்ணெய் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். சீடை போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம அதை லோ ஃப்ளேமுக்கு மாற்றணுங்க. ஏன்னா அப்போ தான் சீடை நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். இப்போது சீடை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இதை அப்போ இது போல் கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் சீடை எல்லா பக்கமும் வெந்து வரும். பார்த்திங்கன்னா நம்மளோட சீடை வெந்துடுச்சுன்னா தானாகவே மேலே மிதந்து வர ஆரம்பிக்குங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து இறக்கி வச்சிடலாம். இப்போது சீடை இந்த கலருக்கு மாறி வந்துடுச்சு. உள்ளே ஃபுல்லாக மாவு வெந்துடுச்சு. இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா சீடையும் எடுத்து வச்சுட்டேன். நம்மளோட சீடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு லட்டு, அப்பம், சீடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.